பாவூர் சத்திரம் அருகே 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளியின் நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள சிவநாடானூரில் இந்து நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு செல்வ சவுந்தரபாண்டியன் என்பவர் நிர்வாகியாக உள்ளார். ஏற்கனவே இந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு பாவூர் சத்திரம் பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தபோது சோர்வான நிலையில் காணப்பட்டுள்ளார். வீட்டில் இருந்த அவரது தாயார் கேட்டபோது பள்ளி நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்ததை கூறி அழுதுள்ளார். இதுகுறித்து மாணவி வீட்டில் உள்ளவர்கள் பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தாமதப்படுத்துவதை அறிந்த உறவினர்கள் பாவூர் சத்திரம் காவல் நிலையம் முன்பு திரண்டனர். இதனையடுத்து பாலியல் தொல்லை அளித்த பள்ளி நிர்வாகி செல்வ சவுந்தரபாண்டியன் மீது ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தார். பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாவூர் சத்திரம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளியின் நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் அந்த பக்கம் நின்னீங்கனாலும் பரவாயில்லை. எல்லாம் நான் செஞ்சு தரேன். பாதிக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு எங்க புரிய எங்க சமுதாயத்துல கொஞ்சம் ஒத்தையை கொடுங்க. யாராவது இருந்தாங்கன்னா நாளை காலையில் 10 மணிக்கு மேலே தகவல் சொல்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நம்ம போராட்டம் பண்ணணும். பஸ் பண்ணணும் பண்ணுவோம். பார்த்துட்டு நாளைக்கு தகவல் சொல்கிறோம். நாளைக்கு காலையில் நாங்கள் இப்போ 2 மணிக்கு தான் இருப்போம். 10 மணி வரைக்கும் இருப்போம். அந்த பொண்ணை கொண்டு வீட்டில் வந்து விட்ட பிறகு நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஆனால் வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? இப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒரு வாரத்தை எஃப்ஐஆர் பார்த்துங்க. ஒரு வாரத்தை ஏடா வண்டியில் தான் டேங்கரில் இருக்கு. நாங்கள் மகளிர்